புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 13வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தர் உங்களை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். நான் முத்திரைன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்ல முத்திரை இருக்குது, பிரைவேட்ல முத்திரை இருக்குது, நமக்கு முத்திரை இருக்குது, கைரேகை. இந்த முத்திரை எதை குறிக்கிறது என்றால், இது இவருக்குரியவர், இது இவர்களுக்குரியது. இவர்கள் இருவரும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார்கள். அதுக்கு மேல தேர்ட் பர்சன் அல்லது செகண்ட் பர்சன் உள்ள நுழைய முடியாது. பாருங்க, அந்த முத்திரைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நீங்க கவர்மெண்ட் போடுற முத்திரையை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா ஆயுள் தண்டனை இருக்குது, சட்டங்கள் பலமா இருக்குது. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு அரசாங்கம் போடுகிற முத்திரையை எந்த மனிதனும் உடைக்கவும் முடியாது, தகர்க்கவும் முடியாது. இப்போ ஒரு வீட்டை சீல் வச்சுட்டாங்க, ஒரு கடையை சீல் வச்சுட்டாங்கன்னா, அந்த சீலை எடுத்துட்டு அந்த கடையை திறந்துட்டாங்க, வீட்டை திறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்டனை. காரணம், அரசாங்கத்தை நீ மதிக்கல, சட்டத்தை நீ மதிக்கலன்னு சொல்லி அவர்கள் தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் இது அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? உங்களை எந்த விதமான இருளின் ஆதிக்கங்களும் தொட முடியாது, தொடக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பிசாசு தொடும் போது பரிசுத்த ஆவியினர் சொல்வார், ஏய், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, இது என்னுடையது, எனக்குரியவன் இவன், இவள் எனக்குரியவள். அதனால வியாதிகளோ சோதனைகளோ பிரச்சனைகளையோ பிசாசு கொண்டு வரும் பொழுது நீங்கள் தைரியமாக நில்லுங்கள். நான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவன். ஆகையால் என்ன எந்த பிசாசின் வல்லமையும் தொட முடியாது, எந்த இருளின் ஆதிக்கங்களும் என்னை ஆள முடியாது என்று நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். காரணம், உங்களை ஒருத்தரும் தொடக்கூடாது என்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார், முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். எனக்கு இது முக்கியமானது. எதை முத்திரை போட்டு வைப்பாங்க? ரொம்ப முக்கியமானதை, யாரும் தொடக்கூடாது, வேற யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதே போல தேவன் உங்களை ஒரு முத்திரை போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். எனக்கு அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, என்ன இப்படி சாபம் விட்டுட்டாங்களே, எனக்கு அந்த சாபம் பழிச்சிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நடக்கும். இப்படி சொல்லணும், நான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவன். ஆகையால் எந்த சாபங்களும் எனக்கு பலிக்காது. ஆகையால் பிசாசுடைய தந்திரங்களின் வாழ்க்கையை பலிக்காது என்று நீங்கள் இன்றைக்கு அறிக்கையிடுங்கள். இந்த நாள் மற்ற பிசாசுடைய முத்திரைகளை முறித்து பரிசுத்த ஆவியோட முத்திரையை பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.